ஈவினிங் டீ சாப்பிட்டு தான் கொஞ்சம் வெளியிலே கிளம்பணும். வெளி வேலைகள்லாம் முடிச்சுட்டு வரப்பயே நல்ல சாரல். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்குள்ளேயே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இருந்தாலும் நைட் டின்னரையும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு 6:45 இருக்கும். சரி பரவால்ல பரோட்டாங்கிறதுனால வேகமா வந்து டின்னர முடிச்சுருவோம்னு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நூல் பரோட்டா தான் ரொம்ப வந்து ஹெவியா இருந்த மாரி இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கப்பயே வந்து ஷேரிங் தான் அதிகமா போச்சு. காடை வந்து 1 பீஸ் வாங்கி அத 3 பேர் வந்து ஷேர் பண்ற மாரி இருந்துச்சு. சாப்பிட்டு இருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. டீ சாப்பிட்டது கூட வாஷ் பண்ணல. அதுவும் அப்படி அப்படியே வந்து போட்டு விட்டு போயாச்சு. ஸோ எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிட்டு, நைட் ரொட்டீன வந்து பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நைட் ரொட்டீன்னு பெருசா இல்ல. டின்னர் வந்து வெளியில வாங்கியாச்சு. ஸோ யூசுவலா இருக்கிற மத்த வேலைகள தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாங்கிட்டு வந்த பழங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு, எப்பவும் போல படுக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓம வாட்டர் குடிப்போம். ஸோ அதையும் வந்து பாயில் பண்ண வச்சு விட்டாச்சு. எனக்கு என்ன மழைக்காலம்னாலும் தயிர் வந்து ஊத்தி வச்சுருவேன். மறுநாள் வந்து லஞ்ச் சாப்பிட்றப்ப கண்டிப்பா வந்து மோர் இருக்கணும். காலையிலேயே வந்து வெந்தயம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன். கையோட வாங்கிட்டு வந்து கீரையும் கிளீன் பண்ணியாச்சு.